உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் 18, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் செப்டம்பர் 18, 2025 வியாழன், ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷம், துவாதசி திதி இன்று இரவு 11:24 வரை இருக்கும். அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கும். நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று காலை 6:32 வரை இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் 19 காலை 7:05 வரை நீடிக்கும். யோகம் சிவம் யோகம் இன்று இரவு 9:37 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தம் யோகம் தொடங்கி செப்டம்பர் 19 இரவு 8:41 வரை நீடிக்கும். கரணம் கௌளவ கரணம் இன்று காலை 11:29 வரை நீடிக்கும். அதன் பிறகு தைதுல கரணம் இன்று இரவு 11:25 வரை இருக்கும். இதற்கு பிறகு கரகரணம் தொடங்கும். அசுப காலம் ராகு காலம் மதியம் 1:51 முதல் 3:22 வரை இருக்கும். பாஸ் யமகண்ட காலம் காலை 6:18 முதல் 7:48 வரை இருக்கும். பரோஸ் குளிக காலம் காலை 9:19 முதல் 10:50 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் ஆந்திரவோஸ் காலை 10:20 முதல் 11:08 வரை மற்றும் மதியம் 3:10 முதல் 3:58 வரை இருக்கும். வர்ஜம் காலம் மாலை 7:38 முதல் 9:16 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:42 முதல் 5:30 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 5:27 முதல் 7:05 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:56 முதல் மதியம் 12:45 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் சுபயோகம் இன்று கால 6:32 வரை இருக்கும். அதன் பிறகு அமிர்த யோகம் செயல்படும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை 6:18 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 நிகழும். சந்திர உதயம் இன்று அதிகாலை 2:49 சந்திர அஸ்தமனம் மாலை 4:27 நிகழும். சூரியன் என்றும் கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார். பண்டிகைகள் மற்றும் விரதங்கள். பிரதோஷ விரதம். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். செப்டம்பர் 18, 2025 வியாழன். உங்கள் மனசு இப்போது உச்சம் தொற்றுள்ளது. வாழ்க்கையில் சாதனைகளின் மகிழ்ச்சி உங்களை கவர்ந்து கொள்கிறது. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவும் உண்மையான அணுகுமுறையும் தேவை. இன்று புதிய யோசனைகள் முன்வைத்து முன்னேறுவதற்கான சிறந்த நாளாகும். நீங்கள் நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறீர்கள், ஆதரவு உணர்கிறீர்கள். அதனால் முழு அர்ப்பணிப்புடன் உங்கள் திட்டங்களில் ஈடுபடுங்கள். இரகசிய சந்திப்புகள், முக்கிய முடிவுகள் மற்றும் அறிவை பெறும் வாய்ப்புகள் இன்று அதிகம். தனிப்பட்ட உறவுகள் மற்றும் கூட்டணிகளை நுணுக்கமாக கையாள்வதும் முக்கியம். சில நேரங்களில் மௌனம் கூட பெரிய சக்தியாக அமையும். வேலை மற்றும் உடல் நலத்தை சமநிலையில் வைத்துக்கொண்டு அன்றாட நடவடிக்கைகளில் ஏற்படும் செய்திகள், புதிய வாய்ப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள். தொழிலில் முழு கவனம் செலுத்தினாலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட நேரத்தை மறக்காதீர்கள். சிறிது ஓய்வும் அவசியம். சமச்சீரான அணுகுமுறையால் உங்கள் இலக்குகளை அடைய முடியும். மேலும் விளையாட்டு, பொழுதுபோக்கு அல்லது உணர்ச்சி செயல்களில் ஈடுபட்டு நாளை உயிர்ப்பூட்டுங்கள். இன்று உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் சமநிலையிலும் இருக்க கவனம் செலுத்தும் சிறந்த நாள். உங்கள் ஆற்றல், மனநிலை மற்றும் வாழ்க்கை திறனை மேம்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பணத்தை மதம், சமூக சேவை அல்லது சமூக நலனுக்காக முதலீடு செய்தால் அது உங்களுக்கு மன அமைதி மற்றும் திருப்தியை கொடுக்கும். நண்பர்கள் தேவையான உதவியை வழங்கிவிடுவர். மேலும் காதல் வாழ்க்கையில் நாள் மகிழ்ச்சியூட்டும். அன்புக்குரியவருடன் நெருக்கமும் உறவும் அதிகரிக்கும். தொழில் வாழ்க்கையில் இன்று முக்கிய நபர்களை சந்தித்து உங்கள் தொடர்புகளையும் நெட்வொர்க்கிங்கையும் வலுப்படுத்த முடியும். அதனால் சமூக சம்பந்தங்களில் விழிப்புடன் இருங்கள். ஓய்வு நேரத்தை சுய வளர்ச்சி, விளையாட்டு, ஜிம் அல்லது பொழுதுபோக்கிற்கு பயன்படுத்தி உங்கள் சக்தியையும் மனநிலையையும் பாதுகாக்கவும். சிலர் இன்று கருத்து வேறுபாடுகளை உருவாக்க முயற்சி செய்யலாம்.
அதனால் வெளிப்புற அழுத்தத்தில் முடிவெடுக்காமல் அமைதியாக செயல்படுங்கள். இயற்கை சூழ்நிலைகள் உங்களுக்கு பயனளிக்கும் பொறுமை, சமநிலை மற்றும் அறிவுத்திறனை பேணுங்கள். நாளின் ஒவ்வொரு தருணத்தையும் நுண்ணறிவுடன் அனுபவித்து மகிழுங்கள். இன்றைக்கு நிதி வத்திரிம்பிடிஸ் முதற்ற எதிரில் முன்னேறுவதற்கான முக்கிய வாய்ப்புகள் தோன்றுகின்றன. உங்கள் திட்டங்களில் குடும்பத்தை சேர்த்து செயல்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேவையான தகவல்கள், ரசடோய் மற்றும் செனி உதவிகள் கிடைக்கும். அதனால் செம்மையான முடிவுகளை எடுக்கலாம். உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் பரிசுகளை பகிர்வது உறவுகளை வலுப்படுத்தும், மேலும் மனநலத்துக்கும் ஆனந்தம் தரும். முக்கியமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி தேவைகளை கட்டுப்படுத்துவது இன்று முக்கியம். வாழ்க்கையில் சில சிறிய மாற்றங்கள் சிரமத்தை உருவாக்கினாலும் தன்னம்பிக்கை மற்றும் அமைதியுடன் செயல்படுவது அவசியம். மற்றவர்களுடன் இணைந்து இருந்தாலும் முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டாம். மூத்த அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் உரையாடலில் ஒன்றை எச்சரிக்கையுடன் இருங்கள். குடும்ப உறவுகளில் எதிர்ப்புகள் தோன்றலாம். சளி அல்லது கோபம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். பகலில் சவாலான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் நிதானமும் எச்சரிக்கையும் காட்டி உங்கள் முயற்சிகளால் அனைத்தையும் சமாளிக்க முடியும். ஒரு ஸ்பாத்தினாத்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. அரசு ருசிகாமோ அதிகார பணிகளை இன்று முடித்தல் மொரோக்கோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது மனதை தெளிவுபடுத்தி புதிய முயற்சிகளுக்கு வழி திறக்கும். இன்னும் வேலைப்பழுவில் ஸ்டாக் நாட் போய் சாதாரணமாக இருக்கும். சம்சீரோஸ் ஆனால் பிடித்து பேமாஃப் திருமண வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். அதனால் புரிதலும் பொறுமையும் முக்கியம். உடல்நலம் கவனத்தில் கொள்ள டுடே அவசியம். சிறிய அலட்சியமும் சிக்கல்களை உருவாக்கக்கூடும். நாள் கலவையான அனுபவங்களை தரும். அதனால் முக்கியமான வேலையில் அவசரப்படாமல் அழுத்தமின்றி செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் விரும்பிய வாய்ப்புகளை பெறுவதால் உற்சாகம் அதிகரிக்கும். மேலும் பெற்றோர் அல்லது அனுபவமிக்க நபர்களின் ஆலோசனைகள் மிகவும் உதவியாக இருக்கும். வணிகத்தில் அந்நிய நபர்களின் ஆலோசனையை உணராமல் நம்புவது தீங்கு விளைவிக்கும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் முண்டு நிபுணரின் வழிகாட்டல் அவசியம். இன்று வெற்றிக்கான திறவுகோல் எச்சரிக்கை, கடின உழைப்பு மற்றும் பரிசீலனை. சரியான முடிவுகள் எடுத்து நாளின் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள். இன்று உங்கள் கவனம் அவசியமற்ற விஷயங்களில் விரியாமல் இருக்க முக்கியம். ஏனெனில் இது மனதின் தெளிவை பாதிக்கலாம். தேவையற்ற செயல்களிலிருந்து விலகி முக்கியமான காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு கவனமும் ஒருமுகமும் காட்ட வேண்டும். தனிப்பட்ட உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் குடும்ப ஆதரவு இன்று உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்களின் பங்கு சிறப்பாகும். புதிய உறவை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் தோற்றத்தில் சிறிய மாற்றங்கள் செய்து அதனை கவர்ச்சிகரமாக மாற்றலாம். திருமணமானவர்கள் மாமியார் வீட்டில் சிறிய அசௌகரியங்களை சந்திக்கலாம். ஆனால் அதில் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் முக்கியம். பலவீனமாக உணர்ந்தால் மருத்துவரை அணுகுங்கள். இன்று சில ரகசிய அல்லது தனிப்பட்ட செயல்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. இதில் மறைக்கப்பட்ட காதல் உறவுகளும் இருக்கலாம். தொழில், உடல் நலம் மற்றும் அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவதால் நாளை சமநிலை மற்றும் பயனுடன் கழிக்க முடியும். இன்று உங்கள் உறவுகள் அமைதியும் ஆற்றலும் மிக்கதுமாக இருக்கும். சில மறக்க முடியாத தருணங்களையும் கொண்டு வரும். பரபரப்பான கால அட்டவணையும் போன்ற வெளிப்புற பொறுப்புகளும் காரணமாக உங்கள் துணைக்கு போதுமான நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்க்காதீர்கள். உங்கள் துணை நீங்கள் ஒன்று நினைப்பதை விட புத்திசாலி மற்றும் ஆதரவாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். தொழில் மற்றும் நிதி விஷயத்தில் சில சிதறல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய பழக்கங்களை சமநிலைப்படுத்துவது முக்கியம். முதலீடு அல்லது பணம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணரின் ஆலோசனை பெறுங்கள். இதனால் சொத்து வளர்ச்சிக்கான சரியான வழிகாட்டல் கிடைக்கும். உங்கள் பலமும் பலவீனங்களும் தெளிவாக புரிந்திருந்தால் அது வெற்றியின் உயரங்களை அடைவதில் உங்களை வழிநடத்தும். புதிய வேலை அல்லது தொழிலை இன்று தள்ளலாம். ஆனால் தன்னம்பிக்கையுடன் உங்கள் ஆர்வம் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க உதவும். உங்களை முன்னேற்ற வழியெடுத்து செல்லும். இன்று உங்கள் நாளில் சமநிலை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றை சோதிக்கும் நேரம். போக்கு மற்றும் அகங்காரத்தை மெல்லிய கோட்டத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் முழு அர்ப்பணிப்பும் கவனமும் காட்டுங்கள்.
கூட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளால் நாள் நிரம்பியிருக்கும். இது உங்கள் அறிவையும் திறனையும் மேம்படுத்தும் வாய்ப்பாகும். சற்று பலவீனமாக உணர்ந்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. தேவையற்ற எதிர்வினை மற்றும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். ஏனெனில் மௌனம் பல வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. வணிகத்தில் லாபகரமான சலுகைகள் அல்லது பொருத்தமான ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சோம்பலை விட்டு நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். வேலை செய்பவர்கள் புதிய அதிகாரம் அல்லது பொறுப்பை பெறலாம். தனிப்பட்ட உறவுகளில் நேர்மை மற்றும் ஒத்துழைப்பு முக்கியம். விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் கொண்டு உங்கள் துணையுடன் வலுவான நீடித்த பிணைப்பை உருவாக்குங்கள். முழு அர்ப்பணிப்புடன் தொழில் மற்றும் வேலையில் ஈடுபட்டால் வெற்றியை நோக்கி உறுதியான படிகளை எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய அமைப்பு திறன், புரோசக்தி பெற்று முடிவெடுக்கும் திறன் மற்றும் செயல்திறனை சரியான திசையில் பயன்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. தொழிலில் வெற்றி பெற முழு விழிப்புணர்வு, பொறுமை, பொறுமை மற்றும் ஒழுங்கை பேண வேண்டும். இலக்கை அடைவதற்கான தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் திட்டமிட்ட முயற்சிகள் இன்றியமையாதவை. புதிய துறை அல்லது திட்டத்தை தொடங்க இன்று சாதகமான நேரம். யோசனைகளை நன்கு பரிசீலித்து தேவையான தயாரிப்புடன் முன்னெடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலத்தை கவனித்தல் முக்கியம். சிறிய மீண்டும் மீண்டும் ஏற்படும் சுவாச பிரச்சனைகள் சிரமத்தை தரலாம். இது போன்ற சமயங்களில் பழைய மருந்துகளில் மட்டும் நம்பாமல் பிரச்சனையின் மூல காரணத்தை அறிய நிபுணருடன் ஆலோசனை செய்தல் சரியான தீர்வு. நிபுணரின் ஆலோசனையின்றி மருந்து எடுத்துக்கொள்வது சிரமத்தையும் அபாயத்தையும் அதிகரிக்கும். எனவே சிந்தனையுடன் செயல்படுங்கள். இன்று வியாழக்கிழமை 18 செப்டம்பர் 2025 நீதி, மதம் மற்றும் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. பஞ்சாங்கம் மற்றும் கிழமையை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய 4 விடயங்களும் தவிர்க்க வேண்டிய 4 விடயங்களும் உள்ளன. செய்ய வேண்டியவை: குரு மற்றும் பெரியோர்களை மதியுங்கள். வியாழக்கிழமையின் அதிபதி குரு பகவான். அவர் ஞானம், செல்வம் மற்றும் செழிப்புக்கு காரணியாக விளங்குகிறார். பெரியவர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிகளை பெறுவது நிதி ஸ்திரத்தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். மத காரியங்களில் பங்கேற்கவும். இன்று துவாதசி திதி. பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும். முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் பற்றி சிந்தியுங்கள். சித்தம் யோகம் இரவு 9:37 மேல் தொடங்குகிறது. இது ஒரு புதிய வேலையை தொடங்க அல்லது முதலீட்டு திட்டங்களை தீட்ட சிறந்த நேரமாகும். இது நீண்டகால லாபத்தையும் ஸ்திரத்தன்மையையும் வழங்கும். தான தர்மம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள், கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது குரு பகவானை வலுப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் பொருளாதார மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை தரும். தவிர்க்க வேண்டியவை: ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் செய்யாதீர்கள். மதியம் 1:51 முதல் 3:22 வரை ராகு காலம் உள்ளது. இந்த நேரத்தில் நிதி பரிவர்த்தனைகள், முதலீடுகள் அல்லது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பது இழப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும். வாக்குவாதம் மற்றும் கோபத்தை தவிர்க்கவும். சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும். கோபம் அல்லது வாக்குவாதத்தால் நிதி இழப்பு மற்றும் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பூமோசர் கடன் கொடுப்பதை அல்லது வாங்குவதை தவிர்க்கவும். இன்று கொடுக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட கடன் நீண்ட காலத்திற்கு சிக்கிக்கொள்ளக்கூடும். எனவே அவசியமான கொடுப்பனவுகளை மட்டும் செய்து தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். அதிக செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிக்காதீர்கள். வியாழக்கிழமைகளில் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது பகட்டுக்காக செலவு செய்வது குரு பகவானை பலவீனப்படுத்தும். இது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும். இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உள்ளது. சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முடிவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வியாழக்கிழமையாக இருப்பதால் குருவின் செல்வாக்கு இருக்கும். இது முதலீடு, சேமிப்பு மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. நிதி அம்சங்களை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்ப்போம். வருமானம் மற்றும் லாபம். இன்று வழக்கமான வருமானம் சீராக இருக்கும். மேலும் கூடுதல் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் ஒரு சிறிய போனஸ், ஓவர் டைம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கக்கூடும். வர்த்தகர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து லாபம் கிடைக்கும். மேலும் தடைபட்டிருந்த ஒரு ஒப்பந்தம் முடிவடையக்கூடும்.
முதலீடு மற்றும் சேமிப்பு வியாழக்கிழமைகளில் செய்யப்படும் முதலீடு நீண்ட காலத்திற்கு லாபம் தரும். குறிப்பாக கல்வி, தங்கம் மற்றும் நிரந்தர சொத்துக்களில் முதலீடு செய்வது நன்மை பயக்கும். இருப்பினும் ராகு காலத்தில் மதியம் 1:51 முதல் 3:22 வரை எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்க வேண்டாம், இல்லையெனில் இழப்பு அல்லது தடைகள் ஏற்படலாம். மாலையில் சித்தம், யோகம் தொடங்கும். இது முதலீட்டு திட்டங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். செலவுகள் மற்றும் மேலாண்மை சந்திரன் கடகராசியில் இருப்பதால் குடும்பம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளின் கல்வி, வீட்டு தேவைகள் அல்லது ஆரோக்கியம் போன்றவை. உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். திட்டமிட்டு செலவு செய்வது நிதி சமநிலையை பராமரிக்க உதவும். வியாபாரம் மற்றும் பரிவர்த்தனைகள். வியாபாரிகளுக்கு இன்று புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள். புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். கூட்டாளருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணுங்கள். பரிவர்த்தனைகள் செய்யும்போது ஆவணங்கள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள். கடன் மற்றும் இரவல். இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படலாம். நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் திட்டத்தில் இருந்தால் இன்று தவணை அல்லது ஒரு பகுதி தொகை செலுத்த உகந்த நாள். அதிர்ஷ்டமோடு மற்றும் வாய்ப்புகள். குருவின் செல்வாக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது. எனவே இன்று தொடர்புகளை வளர்த்து கொள்ளவும் புதிய வாய்ப்புகளை தேடவும் ஏற்ற நேரம். ஒரு மூத்த நபர் அல்லது குரு போன்ற ஒருவரிடம் ஆலோசனை பெற்று நிதி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு லாபத்தை தரும்.